அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். விக்கிரவாண்டியில் மாஸ் காட்டும் நாம் தமிழர் கட்சியின் பறக்கும் படை. இது குறித்த இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளால சீமானுடைய பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டது தான் பாத்தீங்கன்னா இந்த பறக்கும் படை. இந்த பறக்கும் படை ஒரு புலிப்படை அப்படின்னு கருதுறாங்க. ஏன்னா புலிப்படைக்கு என்னென்ன விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்களோ அவை அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் கற்றுக் கொடுத்து நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் சீமானுடைய பாதுகாப்புக்காக இவங்களை உருவாக்கியிருக்காங்க. தமிழக காவல்துறை கொடுக்க முடியாத அளவுக்கு பாதுகாப்பை பார்த்தீங்கன்னா இவங்க அதிகப்படியாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு உண்மையாக இருந்த புலிப்படைக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருந்ததோ அவை அத்தனையுமே தெரிஞ்சிருக்க ஒரு காரணத்தினால இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ராணுவ வீரருக்கு இணையாக கருதப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏற்கனவே ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற நபர்கள் அப்படின்ற காரணத்தினால இவங்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது சீமானுக்கு தற்போது அதிக அளவில் உபயோகப்பட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு தருணத்தில் தான் விக்கிரவாண்டியோட இடைத்தேர்தலில் வேட்பாளர் அபிநாயக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பாதுகாப்பு வேணும் அப்படின்றத உணர்ந்த சீமான் இவங்களை ஒரு வாரத்திற்கு முன்பாகவே விக்கிரவாண்டிக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அபிநயாவுடைய வீட்டிலிருந்து அபிநயா எங்கெங்கெல்லாம் பிரச்சாரத்திற்கு போறாங்களோ எல்லா இடங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க பாதுகாப்புக்காக போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அபிநயாவை ஏதாவது காவலர்கள் இந்த பகுதியில் நீங்கள் பிரச்சாரத்திற்கு போகக்கூடாது, அந்த பகுதியில் பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் வேற கட்சியுடைய நிர்வாகிகள் ஏதாவது இடையூறு பண்ணாங்க அப்படின்னா இவங்களுடைய பாதுகாப்பு திறமை பார்த்தீங்கன்னா அபிநயா இடத்துல யாரையுமே நெருங்க விடாத அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனாலேயே விக்கிரவாண்டி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இவங்களை பார்த்து ஒரு பெரிய வியப்பு அடைகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க யாரு, எந்த பிரிவை சார்ந்தவங்க, பார்க்கறதுக்கு படங்கள்ல வர பிளாக் கேட்ஸ் போல இருக்காங்களே அப்படின்னு இவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னா சீமானுடைய பொதுக்கூட்டம் நடந்திருந்துச்சு. இந்த பொதுக்கூட்டத்திற்கு காவலர்கள் அதிக அளவில் பாதுகாப்புக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த போது அதிக அளவில் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த போது தான் நம்ம அனைவருமே ஆச்சரியப்படுற வகையில் திமுகவுடைய முழு வன்மமும் இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு. வெறும் 5 காவலர்கள் மட்டுமே அந்த இடத்துல இருந்த நிலையில ஒரு தமிழ்நாட்டிலேயே 3வது பெரிய கட்சி, அதற்கு பிறகு மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, இந்த கட்சியுடைய தலைவரே இங்க வராரு அப்படின்னும் போது எதனால இவ்வளவு குறைவான பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படின்ற கேள்வி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட பாத்தீங்கன்னா தற்போது வந்திருக்கு. இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியுடைய பறக்கும் படை பாத்தீங்கன்னா காவலர்களாலேயே தர முடியாத அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த பகுதியில் எந்தவித நாசகர செயலுமே நடக்காம பார்த்துட்டாங்க. உதாரணத்திற்கு ஈரோடு இடைத்தேர்தலில் நடந்த மாதிரி கலவரம், அதற்கு பிறகு காளியம்மாள் மேல மதுபாட்டில் வீசி எரிஞ்சது, இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு இவங்களுடைய ஈடுபாடு பாத்தீங்கன்னா அதிகமாகவே இந்த பகுதியில் இருந்துட்டு இருந்துச்சு. இதை பார்த்த மக்கள் பாத்தீங்கன்னா காவலர்களே வேணா, நாம் தமிழர் கட்சிக்கு அவங்களுடைய படையே போதும் அப்படின்னு பெரிய ஆச்சரியமாகி வாழ்த்தும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.